அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் குவைத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். முதலாவதாக குவைத்துடைய தினா மதிப்பை பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 297 ரூபாய் 9% உள்ளது. இது அல் முசைன் எக்ஸ்சேஞ்சினுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். குவைத்துடைய பல பகுதிகளிலுமே அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜமியாக்கள்லையுமே அவங்களுடைய மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய பணத்தை வேண்டிய நேரத்தில் அனுப்பிக்கொள்ள முடியும். அதே போல் குவைத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தராது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயம் அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள், எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே நடந்திருக்குது. முடிந்த வரைக்கும் நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான பணம் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்கள். குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 578 ஃபெல்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 46 தினார் 174 ஃபெல்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 48 தினார் 390 ஃபெல்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 52 தினார் 770 ஃபெல்ஸ். இந்த நாட்களில் மறுபடியும் தங்க விலை அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எவ்வளவோ சொல்லுவோம் இல்லையா? இதோ அவங்க படித்து சொன்னதுக்கான காரணம் இதுதான். கடைசியில் குவைத்தி வீட்டு ஜன்னலை உடச்சிக்கிட்டு உள்ளே போன மிசைல் 11 வயசு குழந்தையினுடைய உயிர் பறிப்போனது. வேதனையான சம்பவம் மீண்டும் பதிவாகி உள்ளது குவைத்துடைய கட்சியா பகுதிகளில். உள்துறை அமைச்சரின் அதிரடி நடவடிக்கை. இதோ மஹபூலா பகுதிகளில் போலியான ஸ்ப்ரெட் ஆக்கிய நியூஸ் யார் ஸ்ப்ரெட் பண்ணாங்களோ அவங்கள கைது பண்ணியிருக்கிறாங்க. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். வானிலை ஆய்வாளர் ஆதிலால் சாதுன். குவைத்தில் மீண்டும் வெப்பநிலை இரவு நேரங்களில் குறைந்து குளிரான காலநிலை மீண்டும் ஆரம்பித்துள்ளது. இந்த சூழல் எதிர்வரும் 4ஆம் மாதம் வரைக்கும் தொடரலாம் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இரவு நேரங்களில் மிதமான குளிர் இருக்கும். அதே மாதிரி பகல் நேரங்களில் வெப்பத்துடன் சேர்ந்த குளிர் காற்று இருக்கும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இதோ மஹபூலா பகுதிகளில் ட்ரோன் விழுந்ததாகவும் மிசைல் விழுந்ததாகவும் பில்டிங் உடைஞ்சதாகவும் ஒரு வீடியோ ஒன்று ஸ்ப்ரெட் ஆகிச்சு. அந்த வீடியோ ஸ்ப்ரெட் பண்ணின நபரை அதிரடியாக கைது பண்ணியிருக்கிறாங்க உள்துறை அமைச்சகம். எந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைத்தாலும் தயவு செய்து சரியான முறையில் வெரிஃபை பண்ணாமல் ஷேர் பண்ணாதீங்க. நேற்று நான் கட்சியா பகுதிகளில் பற்றி நான் ஃபேஸ்புக்கில் ஜஸ்ட் டைப் பண்ணி தான் கேட்டேன். எனக்கு இன்ஃபர்மேஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா ஒஃபிஷியலாக நியூஸே வந்துடுச்சு. உள்துறை அமைச்சர் அதிரடியான மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கிறாரு வயலேஷன் சம்பந்தமான விசாரணைகளுக்கு. அதே மாதிரி சைரன் சத்தம் கேட்கும்போது தயவு செய்து யாரும் வெளியில் போயிட்டு உத்து பார்க்காதீங்க. சைரன் சொல்கிறதே உங்களை வீட்டுக்குள்ளே பத்திரமா இருக்க சொல்லுதான் அப்படின்னு லோயரும் திட்டி ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கிறாரு. கட்சியா பகுதி குவைத்தினுடைய கேபிட்டல் கவர்னரேட் கட்சியா பகுதிகளில் நேற்றைய தினம் மிசைல் ஒன்று டிஸ்ட்ராய் பண்ணியிருக்கிறாங்க அதிகாரிகள். அந்த மிசைல் பார்த்திங்கன்னா குவைத்தி வீடொன்னுக்குள்ளே விழுந்திருக்குது. விழுந்ததில் குவைத்தி குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்குது. இப்போ இந்த தூரத்தில் விழுது, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது அவங்க வானத்திலே வச்சு அதை டீஆக்டிவேட் பண்ணிட்டாங்க, வெடிக்க வச்சுட்டாங்க. ஆனாலும் அதில் வரக்கூடிய அதில் வரக்கூடிய அந்த இரும்பு துகள்கள் அது என்ன பண்ணும், எங்கே விழும் அப்படின்றது நம்மளால சொல்ல முடியாது, வியூகிக்க முடியாது. மேலே இருக்கிற காற்றில் ஏதாவது கொஞ்சம் டெஸ்டினேஷன் மாறி நம்ம பக்கமும் விழலாம். நான் இதை பற்றி நேற்று முன்தினம் கூட அவேர்னஸ் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து அவேர்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்.
மேலே அண்ணாந்து பார்த்துக்கிட்டு நிற்காதீங்க, வீடியோ பண்ணாதீங்க, அங்கனைக்கு அது வெடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க, சில நேரங்கள் அது உங்கள் பக்கமே வந்து விழுந்துடலாம் அப்படின்னு, கூட்டம் கூட்டமாக நிற்காதீங்க அப்படின்னு. அதே மாதிரி இந்த வீடியோவில் கூட உங்களுக்கு நான் வந்து இதோடைய டீட்டெயில்ஸை ஃபுல்லாக காட்டியிருப்பேன். அவங்க அதுக்குரிய டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவங்களும் காட்டியிருந்தாங்க. இது வந்து எத்தனை நாட்டிகள் மைலில் வருது, எவ்வளோ தூரத்தில் வருது, இதை வந்து நம்ம எந்த இடத்துல வச்சு நம்ம செயலிழக்கம் செய்யணும் அப்படின்ற எல்லாத்தையுமே அவங்க சரியான முறையில் அந்த இடத்துல வச்சு கணிச்சு தான் உடனே அதுக்கு ஏற்றாற் போல் எல்லாத்தையும் லொக்கேஷன் மேப், அந்த ஏரியா எந்த ஏரியாவில் வந்து நம்ம இதை நிறுத்தணும், எந்த ஏரியாவில் வச்சு இதை டீஆக்டிவேட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே அவங்க துரிதமாக செயல்படுவாங்க அதிகாரிகள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இது உடஞ்சி விழும்போது நகரங்களுக்குள்ளேயோ அல்லது மனிதர்கள் வாழக்கூடிய இடங்கள்லையோ விழுந்து ஆபத்து கூடன்னு. ஆனால் அப்படி இருந்தும் சில நேரங்களில் அது மூவ் ஆகி வந்துடும், நேரம் தாமதமாகிடும், சில நேரங்களில் லேட் ஆகி தான் ரேடருக்கு தெரிய வரும். இந்த மாதிரி சந்தர்ப்பங்களில் அது எப்படியுமே வந்து விழவிட முடியாது இல்லையா? அதால் அது எந்த ஏரியா இருக்குன்றதெல்லாம் பார்க்க முடியாது. அது எப்படியாவது வானிலையை வச்சு செயலிழக்கம் செய்யணும் அப்படின்றது அவங்களுடைய முயற்சி. அந்த நேரத்தில் நடக்கக்கூடிய விளைவுகள் தான் கடைசியில் இந்த மாதிரி போய் முடியுது. இனிமேலாவது மக்களே கவனம். வானத்தை நோக்கி வீடியோ எடுக்கிறது, மேலே போயிட்டுருக்கிறது வீடியோ எடுக்கிறது, இல்லை வெளியில் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்கும்போது, சைரன் அடிக்கும்போது வெளியில் போய் நிற்கிறது தயவு செய்து தவிர்த்துக்கோங்க. இவ்வளவு சொல்கிற நீயே வீடியோ எடுத்துக்கிட்டு தாடா இருக்கிற அப்படின்னு மட்டும் கேட்காதீங்க. ஏன்னா அது என்ன பண்ணுறது, நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் இல்லையா, அனைவருக்குமாக நான் அனைவரையும் பாதுகாக்கணும்னா ஒரு ஆள் சரி கொடுத்து தானே ஆகணும். அந்த ஒரு ஆள் நானாக இருந்துட்டு போகிறேன். நீங்கள் கவனமாக இருங்க தயவு செய்து அனைவருமே. السلام عليكم ورحمة الله وبركاته. الله يحفظنا وياكم جميعا من كل شر وسوء. عند سماع صفارة الانذار، ليش يحطون صفارة انذار؟ منطق، ليش؟ عشان توقف بالشارع طالع؟ لا، علشان تبتعد عن الاماكن اللي فيها درايش. تبتعد مثلا بيتكم دورين، تنزل الارضي مكان اللي يكون فيه زين، حماية امان لين ينتهي الخطر وخلص. علشان كذي حاطين صفارات الانذار، مو عشان تطلعون بالشوارع، مو تقعد فوق السطح، مو تطنش، لا. الله يحفظنا وياكم جميعا. الطابق الثاني، اذا نقدر لهال الكبار الصغار تعالوا الصوب، المكان هذا أأمن مكان بالبيت، صوب عمدان، صوب كذا، نقعد ما خرعك، ولكن احتياطات. صفارة الانذار معناتها انك تدير بالك، مو تطلع تشتر بالشوارع، مو توقف عشان تصور، مو عشان تصيد اللقطة، عشان تحمي نفسك. البلد والدولة خايفة عليك، لذلك طبق خطوات انك تحمي اهلك وتحمي نفسك. والله يحفظنا جميعا يا رب. في إطار التنسيق المتكامل المستمر بين الجهات المعنية، تابع معالي النائب الأول لرئيس مجلس الوزراء ووزير الداخلية الشيخ فهد يوسف سعود الصباح ومعالي وزير الدفاع الشيخ عبد الله الصباح أمس في غرفة اتخاذ القرار، وبحضور عدد من القيادات الأمنية آخر المستجدات وتطورات الأوضاع على الساحتين المحلية والإقليمية. وتم استعراض أوجه التعاون المشترك وتعزيز مستويات الجاهزية ورفع كفاءة التنسيق الميداني بين مختلف القطاعات الأمنية والعسكرية، بما يضمن تحقيق أعلى درجات الاستعداد للتعامل مع أي مستجدات وفق الخطط المعتمدة. كما تم التأكيد على أهمية المتابعة الدقيقة للتطورات في المنطقة ورفع تقارير دورية بالمستجدات وتطبيق القانون بكل حزم وعدالة على الجميع دون استثناء، بما يعزز هيبة الدولة ويحفظ أمن والاستقرار. وتم التشديد على ضرورة الجاهزية الميدانية الكاملة وتسخير جميع الإمكانات البشرية والفنية ورفع مستوى التنسيق اللحظي بين الجهات المعنية، بما يضمن سرعة اتخاذ القرار وحسن إدارة أي طارئ وفق أعلى درجات الانضباط والاحترافية. وفي الختام شدد معالي النائب الأول رئيس مجلس الوزراء ووزير الداخلية على الاستمرار في رفع مستوى الجاهزية وتعزيز التنسيق المشترك بين جميع الجهات المعنية، مؤكدين أن أمن الوطن مسؤولية مشتركة تتطلب اليقظة الدائمة والعمل المتواصل لحماية البلاد وصون مقدراتها.
أسمعك. تم رصد أهداف معادية طلقت من الجهة الشمالية الشرقية. عليكم التعامل مع أي هدف والإبلاغ عنه فورا. تهديد تهديد تهديد. تم رصد أهداف معادية شمال شرق. تم رصد أهداف معادية شمال شرق. في حال رصد أي هدف الإبلاغ عنه والتعامل معه فورا. All fire unit missile alert, missile alert, missile alert. Fire unit 1 copy. Fire unit 1 copy. Fire unit 1, missile and scope, missile and scope. All fire unit gun safe red, gun safe red. Fire unit 1, gun safe red. Engage target 01. Target 01 to be engaged. Fairs away. بسم الله توكلنا على الله. الله أكبر عليك. Fairs away on target 01. Target 01. Confirm kill. Confirm kill. Missile and scope. Engage target 02. Target 02 to be engaged. Fairs away on target 02. اللي بعده معه. Target 02 confirm kill. Target number 03. Target 04. Target number 05. Engage manually. Target 07. Missile scope. Birds away. Confirm kill. كفو بيض الله وجهكم. جواكم الله. تم التصدي بنجاح بجميع الهجمات الصاروخية ما عدا صاروخ واحد وقع في قاعدة الإعداد الجوية القطرية. وتعتبر انتهاء الهجمة الساعة 1949. ومن اللحظات اللي ما تنسى لما تم الإبلاغ عن نجاح التصدي بالكامل. أسمعها من جهاز ما حسيت أنا ما انساها لحظة عمري. الحمد لله أني نلت الشرف في هذه اللحظة. منظومة نزار كانت فعالة في وقت الحدث، لكن الهجوم لم يشمل طيارات مسيرة ولا يشمل صواريخ كروز.